அடடே, என் வாழ்க்கையில இப்படி ஆயிடுச்சு. அந்த வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா நேரத்துக்கு நான் எப்படியோ இருந்திருப்பேன். இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா நம்ம கடந்த காலத்தை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருப்போம். அதே சமயம் பாத்தீங்கன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு நான் என்ன ஆக போறேன், அந்த மாதிரி பயத்திலும் பாத்தீங்கன்னா நம்மள சிலர் இருந்துகிட்டு தான் இருப்போம். ஆனா உண்மையா நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த தருணத்தை நம்ம எத்தனை பேர் நினைக்கிறோம்? ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த தருணம் மட்டும்தான் நம்ம கையில இருக்க தவிர, அந்த கடந்த காலமும் சரி, எதிர்காலமும் சரி, இது எதுவுமே நம்ம கையில இல்லை. ஸோ இதை தான் த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்துல பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அந்த புத்தகத்தை தழுவிதான் நம்மளோட வீடியோவும் இருக்க போகுது. ஸோ வாங்க இந்த வீடியோல முழுசா பாருங்க. அப்பதான் அந்த புத்தகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையிலேருந்து நான் வந்து இந்த வீடியோக்குள்ள போறேன். அதாவது ஒரு கடலோரத்துல பாத்தீங்கன்னா பல மிருகங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மிருகங்களுக்கு இடையில ஒரு ஆமையும் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டம் என்ன ஆகுதுன்னா, அந்த கடலோரத்துல ஒரு மிகப்பெரிய புயல் வருது. ஸோ இதனால அங்க சுத்தி உள்ள அந்த மிருகங்கள் எல்லாமே ஓடி தெரிச்சு ஓடுது. அதே சமயம் அந்த ஆமை மட்டும் பாத்தீங்கன்னா அமைதியா தன்னோட அந்த ஓடு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓட்டுக்குள்ள உள்ள வந்து அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்துச்சான். ஸோ அந்த புயலும் அடிச்சு வீசி ஒரு வழியா ஓஞ்சி போயிருது. அதுக்கப்புறம் அந்த ஆமை வந்து மெல்லமா அது பாட்டுக்கு பொறுமையா அந்த ஓட்டை விட்டு வெளியாகி அதை பார்த்து நடக்க தவறுது. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது கேட்டீங்கன்னா, அந்த ஆமை போல நாமளும் இருக்க கத்துக்கணும். அதாவது கடந்த காலமும் எதிர்காலம் தான் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வீசி அந்த புயல் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி. ஸோ அதை நினைச்சு நம்ம அலறி அடிச்சுட்டு ஓடுறதோ இல்ல மன அழுத்தத்துக்குள்ள ஆகுறதோ இல்ல பயந்து போறதோ இருக்க கூடாது. அந்த ஆமை இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆமை ஓடு இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதுதான் நம்ம கையில இருக்கிற இந்த நிகழ்காலம். ஸோ அதை மட்டும் நினைச்சு நம்ம அமைதியா கொஞ்ச நேரம் பொறுமையா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிச்சாலே போதும், நாம நம்மளுடைய வாழ்க்கைய பாதைய சரியா கொண்டு போக முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுது, நேத்து என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி ரொம்ப திங்க் பண்ணி நம்ம நேரத்தை வந்து பல வகையை வந்து வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப இருக்கிற நேரத்தை பாத்தீங்கன்னா நம்ம யோசிக்க வந்து மறுக்கிறோம். ஆனா அப்படி யோசிச்சாதான் நம்மளோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா முழுமை அடையும். உதாரணத்துக்கு காலையில நீங்க வந்து ஒரு காஃபி குடிக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த காஃபியை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மெல் பண்ணுங்க, அதோட வாசத்தை உணருங்க. அண்ட் அதை வந்து குடிக்கிறப்ப அதோட டேஸ்ட் நல்லா ரசிச்சு ருசிச்சு குடிங்க. ஸோ இப்படி நம்ம பண்ணாலே நம்ம இந்த வாழ்ந்துகிற இந்த தருணத்தை நம்மளால உணர முடியும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கவலை வரும், அதுக்கு பயம் வரும், இல்லை மன அழுத்தம் வரும். ஆனால் இதெல்லாம் வர்றப்ப நம்ம அதுதான் வாழ்க்கை நினைச்சிட்டு நம்ம அதுக்கு கூட இன்வால்வ் ஆகிறத நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப டீப்பா வந்து அதுக்குள்ள இன்வால்வ் ஆயிடுறோம். ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் நமக்கு வர ஒரு எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள் இல்ல நாம நாம வேற, அந்த எண்ணங்கள் வேற. நீ கவலை வந்தா அது என்னோட ஒரு எண்ணம் தான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு மூவ் பண்ணுங்களேன். கண்டிப்பா நான் சொல்றேன், உங்களை அந்த கவலையில இருந்து ரொம்ப ஈஸியா நம்மளால வெளியே வர முடியும். அதே மாதிரி ஒரு பயம் வந்தா வச்சுக்கோங்களேன், இந்த பயம் வந்து எனக்குள்ள ஒரு எண்ணம் மட்டும்தான், அது நான் கிடையாது, அது வேற நான் வேற, நான் என்னோட பாதையில சரியா போய்கிட்டு தான் இருக்கேன், அது வந்து ஜஸ்ட் என்னோட ஒரு எண்ணம் தான் அப்படின்ற மாதிரி நீங்க அதை விட்டு தொலைச்சிட்டு போங்களேன். கண்டிப்பா சொல்றேன், நம்மளால நம்ம பாதையை ரொம்ப ஈஸியா கடந்து போக முடியும். நம்மளுடைய வாழ்க்கைக்கு பெரிய கவலையை கொடுக்கறதும் சரி, நம்ம அமைதியை கெடுக்கிறதும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஈகோ என்ற ஒரு விஷயம் தான். இந்த ஈகோ என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும். அதாவது அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க, நமக்கு இப்படி கிடைக்கலையே, அதே சமயம் குறை சொல்லும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றவாசி நம்ம அமைதியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து இழந்துருவோம். ஸோ இந்த ஈகோ வந்து நம்ம என்னைக்கு வந்து குறைக்க ஆரம்பிக்கிறோமோ, முடிஞ்ச அளவுக்கு அந்த ஈகோவே நம்ம படாம இருக்கிறோமோ, அன்னைக்குதான் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில உண்மையான அமைதி ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புத்தகத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, வாட் எவர் யூ அக்செப்ட் ஃபுல்லி வில் பிரிங் பீஸ். அதாவது நம்ம வந்து எதையும் ஏத்துக்கொள்ளணும். ஒரு விஷயம் நம்மளுக்கு இன்னைக்கு நடக்குதா, அதுக்கு காரணம் நான் தான், இது இன்னைக்கு நடக்குது, இதுதான் உண்மை அப்படின்றத வந்து நம்ம உணரணும். அதை விட்டுட்டு நம்ம எதிர்காலத்தை நினைச்சு பயந்து போயிட்டோ இல்ல பிற்காலத்துல எப்படி ஆயிடுச்சு அதனால நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்சு நம்ம வருத்தப்படுறதோ இருக்கக்கூடாது. நம்ம என்னைக்கு இந்த தருணத்தை உணர்றோமோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில அமைதியும் கிடைக்குது, அதே சமயம் நம்ம உண்மையும் உணர ஆரம்பிப்போம். இப்ப நடக்கிறத நம்ம வந்து உணர்றோம் பாத்தீங்களா, இப்ப நடக்கிறத நம்ம ஏத்துக்கிறோம் பாத்தீங்களா, சோ அது வந்து நம்மளோட அறிவின் அடையாளம். அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து முதிர்ச்சி அடையிறோம் அப்படின்றதுக்கான ஒரு தொடக்கம். ஸோ என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப நடக்கிறத வந்து ஏத்துக்கணும், இப்ப நடக்கிறதா உண்மை அப்படின்றத வந்து நம்ம வந்து உணரணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், முடிஞ்சா இதை வந்து கமெண்ட்ல சொல்லியிருக்கேன். ஸோ எத்தனை பேர் வந்து நம்ம வந்து டெய்லி சுவாசிக்கிறத வந்து நினைச்சு பார்த்துருக்கீங்க? நம்ம ஹார்ட் பீட்டை வந்து நீங்களே நமக்குள்ளே தனக்குத்தானே கேட்டிருக்கீங்க? அப்படியே செஞ்சிருப்போமா? அதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்கா? கண்டிப்பா இல்ல. நானே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இது பண்ணதில்லை. ஸோ டெய்லியும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 minutes ஆவது வந்து நம்ம வந்து, அதாவது இந்த பல்லு விளக்குறோம் பாத்தீங்கன்னா, பல்லு விளக்கிட்டு அந்த கேப்லயாச்சும் அட்லீஸ்ட்
வந்து நம்ம அந்த மூச்சு சுவாசிக்கிற அந்த தருணத்தை வந்து நம்ம உணரணும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை சொல்றாங்க. அதே சமயம் நம்ம ஹார்ட் பீட் பார்த்தீங்களா, அதையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து அதாவது ஒரு தியானத்தோட ஒரு அடிப்படை, இதுதான் வந்து பேசிக். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு டெய்லி நம்ம பண்ணாலே பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்த தருணத்தை ரொம்ப ஈஸியா உணர முடியும். நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த தருணத்தை உணர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 3 பயிற்சிகள் இருக்கு. அதாவது டெய்லி உங்களை நீங்களே கேட்டுக்குங்க, நான் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு நாளைக்கு 3 வாட்டியாச்சும் நீங்க உங்களை நீங்களே கேட்டுக்குங்க. அதுக்கு அடுத்து கேட்டீங்கன்னா ஒரு பெரிய டீப் பிரெத் எடுத்து விடுங்க, உங்க சுவாசத்தை உணருங்க. 3வது என்ன கேட்டீங்கன்னா உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து யாராச்சும் பேசுறாங்களா, எதுவும் சொல்றாங்களா, அதை காது கொடுத்து முதல்ல முழுமையா கேளுங்க. அப்படி நீங்க கேட்க ஆரம்பிக்கிற, அதாவது இந்த 3 பயிற்சி நீங்க செய்யறப்ப நீங்க டெய்லி உங்களை நீங்களே உணருவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், கடந்த காலத்தை அதிகமா நினைச்சு நம்ம ஓவர் திங்கிங் பண்ணி பயப்படுறதும் தப்பு. அதே சமயம் முடிஞ்சு போல காலத்தை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்றதும் தப்பு. நாம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை வந்து ஒன்னே ஒண்ணுதான் நம்ம கிட்ட சொல்லுது, இப்ப நீ உயிரோட இருக்க. ஸோ இந்த தருணம் தான் நம்மளோட உண்மையான தருணம். இந்த தருணத்தை நம்ம உணர்ந்து நம்ம அமைதியை வந்து கெடுத்துக்காம நம்ம என்ன செய்யறோமோ அதை சரியா செஞ்சுக்கிட்டு நம்ம அந்த பாதையில போனாலே போதும், நம்ம வாழ்க்கை புதுசா இருக்கும். அதே சமயம் ஒரு புது தொடக்கமாகவும் இருக்கும். அப்படின்னு நினைச்சு உங்க வாழ்க்கையை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை முடிக்கிறேன். இதே மாரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு அளிச்சாதான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். முடிஞ்ச ஒரு லைக்கும் இந்த வீடியோக்கு கொடுத்துருங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் டேவிட்.